கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் அநேக காரியங்களை பார்த்திருப்போம். ஸ்தோத்திரம். அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், யார் மீது ஆண்டவருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் மீது ஆண்டவருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர்களுடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. சோத்திரம். பாருங்க, யார் மேல கர்த்தருடைய கண்கள் சோத்திரம் நோக்கமாய் இருக்கிறதாம் என்று சொன்னால், சோத்திரம், நீதிமான்கள் மேல. பாருங்க, நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவர்களுடைய செவிகள், யாருடைய செவிகள்னா அவருடைய செவிகள், ஆண்டவருடைய செவி அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதாம். ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஜெபித்து மீண்டும் நாம் வேத தியானத்துக்குள்ளாய் போவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆமாண்டவரே, உடைய பிரசன்னத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க. நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தையை கேட்க போகிறவர்களுக்கு புரோஜனமாய் இருக்க கர்த்தர் மாற்றி கொடுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமா இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவி அவர்களுடைய வேண்டுதல்கள் மேல ஸ்தோத்திரம் கவனமாய் இருக்கிறதா. பிரியமானவர்களே, அப்போ யார் மேல ஆண்டவர் நோக்கமாய் இருக்கிறார், யார் மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னால், நீதிமான்கள் மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். இப்ப யார் நீதிமான்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து நடக்கிறவர்கள், பயத்தோடு நடக்கிறவர்கள், அவர் காண்பிக்கிற வழியில நடக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நீதிமான்கள் யார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு முதலாவது செவிகளை சாய்க்கிறவர்கள், நன்மையான காரியங்களை செய்கிறவர்கள், அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கிறவர்களை வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள். அருமையானவர்களே, அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால் துன்மார்க்கர்கள். அப்ப யார் மேல ஆண்டவர் கண்ணை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல, அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மேல, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் மேல ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி இருக்காராம்? கண்ணோக்கமா இருக்கிறாராம். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, அநேகர் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படவில்லை. ஏன் கேட்கப்படவில்லை? பாருங்க, அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேனா? நான் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாதான் என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுப்பார்.
அப்ப இன்னைக்கு ஏன் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால், வேதத்துல அநேக வசனங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதையை செவ்வையாக்குவார். அப்ப அந்த வசனத்தை நாம கை கொள்ளுகிறோமா? அவருடைய வசனத்தின்படி நாம நடக்கிறோமா? பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்க வேண்டும். நாம அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கும் போதுதான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. பாருங்க, நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கும் போது அவரு என்ன செய்வாராம்? நம்முடைய ஜெபத்தை எப்படி தெரியுமா கேட்பாராம்? கவனமாய் கேட்பாராம். கவனமாய் கேட்பாராம். என் மகன் என் மகள் என்ன ஜெபிக்கிறாங்க, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க, என்ன வேண்டுதலுக்காக ஜெபிக்கிறாங்க, என்ன தேவை இவர்களுக்காக ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி அதை கவனமாய் கேட்பாராம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்ப இதுதாங்க முக்கியம். நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல கவனமாய் கேட்கப்பட வேண்டும். அப்ப கவனமாய் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கணும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கிறவர்கள் மேலதான் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்களுடைய ஜெபந்தான் அங்கே கேட்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, வேதத்துல யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்தார்கள், ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்கள். அப்ப நாமளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஸ்தோத்திரம், நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாய் இருந்தான். போதும். பாருங்க சோதரன், இங்க நாம நோவாவை பார்க்கிறோம். பாருங்க, நோவா அங்கு இருந்த ஜனங்களுக்குள்ளாய், அவர்கள் இருந்த அந்த இனத்துக்குள்ளாய், உறவுகளுக்குள்ளாய், தேசத்துக்குள்ளாய் பாருங்க உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். அதுலதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தை, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன். ஸ்தோத்திரம் சொல்லிட்டாரா? அங்க கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனாலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது என்று சொல்லி இங்க நாம் வேதத்துல பார்க்கிறோம். அவர் கிருபை கிடைத்ததுனாலதான் நோவாவை கொண்டு ஒரு பேழையை செய்து, அந்த பேழையிலே அங்க ஜல வரும் பொழுது, அந்த வெள்ளம் வரும் பொழுது அங்க அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறதை, மிருகங்கள் பாதுகாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஏன் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது? ஏன் கிடைத்தது என்று சொன்னால், அவன் உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். சோத்திரம். அவன் உத்தமனாய் நீதிமானாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவிகளை சாய்த்ததினால் நோவாவை அழைத்தார், பேழைகளை செய் என்று சொன்னார். அந்த பேழைகள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன எத்தனை அடுக்கு மாடிகள் இருக்க வேண்டும், எத்தனை கதவுகள் இருக்க வேண்டும், எத்தனை ஜன்னல் இருக்க வேண்டும், யார் யாரெல்லாம் உள்ள அழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் நோவா செவிகளை சாய்த்தான். எத்தனையோ பேர் அவனை கிண்டல் கேலி செய்திருக்கலாம். இந்த நோவா தாத்தாவுக்கு வேற வேலை இல்லை. சோத்திரம். பாருங்க, இருந்தாலும் அந்த நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன் செவிகளை சாய்த்ததினாலே அங்க உலகம் அழிக்கப்படும் போது நோவாவும் அவனுடைய சந்ததியும் பாதுகாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். ஸ்தோத்திரம். அவன் நீதிமானாக எண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அவன் உத்தமனாய் இருந்தான். அவன் உத்தமனாய் இருந்தது நிமித்தமாக, நீதிமானாய் இருந்தது நிமித்தமாக கர்த்தருடைய கண்கள் நோவாவின் மேலே நோக்கமாய் இருந்தது. அவனுடைய ஜெபமெல்லாம் ஆண்டவருடைய செவிகள் கவனமாய் கேட்டது.
அந்த கேட்டது நிமித்தமாய் ஸ்தோத்திரம் அங்கே உலகம் அழிக்கப்படும் போது நோவாவின் சந்ததி பாதுகாக்கப்பட்டது. அருமையானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய சந்ததி ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது? ஏன் நாம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கல? ஏன் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கோம்? அவருடைய வார்த்தையை கேட்கிறோமா, செவிகளை சாய்க்கிறோமா என்று சொல்லி சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் அழிக்கப்பட போகிறது. நோவாவுக்கோ ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. காரணம், அங்கே நோவா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான். இரண்டாவது ஒரு நபரை நாம் பார்ப்போம். அதே ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சோதரம் பாருங்க, அவன் யார் என்று சொன்னால் ஆபிரகாம் சோதரம் அவர் மேல, யார் மேலனா கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருந்தான். நம்ம நிறைய ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம் வேதத்துல. எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொன்னால், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இந்த கடல் மணற்களைப் போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக செய்வேன், உன் சந்ததி இந்த பூமியிலே பெருகுவார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சந்ததி பெருக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்? நாம் என்னைக்காவது அதை நினைத்து பார்க்கிறோமா? நாம எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறோமா? சோதரம் அநேகர் இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஏற்ற நேரத்துல திருமணம் பண்ணி கொடுக்க முடியாமல், ஏற்ற நேரத்துல பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு வேலை கிடைக்காமல், ஏற்ற நேரத்துல பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் எதுவும் செய்ய முடியாமல் இன்னைக்கு திக்கித்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? ஆண்டவர் சோதரம் நம்ம துக்கப்படுவதற்காகவும் வேதனைப்படுவதற்காகவுமா? இல்ல, நம்மளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் விட்டாரு. சோதரம் அந்த தேசத்துல எல்லாருமே பிரவேசிக்க முடியல. முறுமுறுத்தவர்களெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சங்காரம் பண்ணி போட்டார். பிரியமானவர்களே, அப்ப ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கல? பாருங்க, ஆண்டவர் அங்க வாக்கு கொடுத்துட்டாரு. அவன் விசுவாசமா இருந்தான். சோத்திரம், அவன் விசுவாசமா இருந்ததுனால்தான் ஆபிரகாம் நீதிமானி நிர்ணயிப்பட்டான்னு சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். மரிமை எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் 100 வயசுல ஆசீர்வதிக்கிறார். 100 வயசுல ஒரு குழந்தையை கொடுக்கிறார். கொடுத்த அந்த குழந்தையும் ஸ்தோத்திரம் அங்க ஆண்டவர் எனக்கென்று நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம், நிச்சயமா கர்த்தர் அதையெல்லாம் பார்த்து கொள்ளுவார். அந்த விசுவாசம் தான் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, அவன் முதலாவது கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறான். அவன் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தது நிமித்தமாய் அது அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டதா? நீதியா எண்ணப்பட்டது. இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்கிறோமா? எப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம வைத்திருக்கிறோம் ஆண்டவர் மேல? நம்ம பலவீனங்கும் போது விசுவாசம் வைக்கிறோம், பாடுகளுங்கும் போது விசுவாசம் வைக்கிறோம், நமக்கு உபத்திரங்கும் போது விசுவாசம் வைக்கிறோம். மற்ற நேரத்துலலாம் ஸ்தோத்திரம் நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கிறது? பிரியமானவர்களே, ஆபிரகாமை பாருங்கள். ஆண்டவர் சொன்னாரு, ஒன்னே ஒன்று தான் கொடுத்தாரு. அந்த ஒன்னே ஒன்றும் பலியிட வேணும்னு சொல்றாரு. ஆனா அவன் விசுவாசத்தோட போறான். ஸ்தோத்திரம், வேலையாட்கள்லாம் கீழே விட்டுட்டு அந்த மலைக்கு போறான். அப்போ அங்க ஈசா கேட்கிறான், அப்பா ஸ்தோத்திரம் பலியிட போறமே, ஆட்டை எங்க? பாருங்க, அவனுக்குள்ள விசுவாசம். அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அவர் பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுதா? பலவீனங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது ஸ்தோத்திரம் இது ஆண்டோடைய சித்தம் சொல்ல முடியுதா? இன்னைக்கு அநேக நம்ம ஆண்டவரை தூஷித்து கொண்டு இருக்கிறோம். என்ன ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல வேதத்தை தியானிக்கிறேன், நல்ல சபைக்கு போறேன், ஏன் என் குடும்பத்துல இப்படிப்பட்ட உபத்திரங்கள், ஏன் இப்படிப்பட்ட பாடுகள்? ஆண்டவர் சொன்ன வழிகளை நடக்கிறோமா? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறோமா? அவர் காண்பிக்கிற வழியில நம்ம போறோமா? ஸ்தோத்திரம், சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆலயத்துக்கு போகிறது நிமித்தம், பைபிளை படிக்கிறது நிமித்தம்
ஸ்தோத்திரம். அவர் ஆராதிக்கிற நிமித்தம் நமக்கு உபத்திரம் வராதுன்னு நினைக்க கூடாது. அவருடைய வழிகளிலே நாம் நடக்க நம்மளை நாம் ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறது மாத்திரம் போராது, அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிகளை சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஆபிரகாமே, உன்னுடைய மகன் எனக்காக என்ன செய், இந்த நாள்ல எனக்கு பலியிடு. அவன் எங்கேயாவது வேதத்தில் ஐயோ ஆபிரகாம் போய் அழுதுட்டு நின்றாரு, கதவு பூட்டி கொண்டு அழுதுகிட்டு, என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்று தான் கொடுத்தீங்க, அந்த ஒன்றையும் இப்படி கேட்குறீங்களேன்னு சொல்லி எங்கேயாவது வேதத்தில் இருக்கா? இல்லவே இல்லை. உடனே சரின்னு சொல்கிறாரு. போகிறாங்க, அங்கே மகன் கேட்குறான், எங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அவர் பார்த்து கொள்வாருன்னு சொல்கிறான். அல்லேலூயா. கடைசி, அதாவது அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆண்டவர் ஏதாவது பார்த்து கொள்வாரா, ஏதாவது வந்துருமான்னு நேரம் கடத்தல அவன் போனான். கைகளையும் கால்களையும் கட்டுனான். அங்கே விரவுகளை அடுக்கி அவனை தூக்கி வச்சான். பாருங்க, அவன் ஒரு பெரிய பையன்தான், தப்பிச்சு ஓடிருக்கலாம். இருந்தாலும் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் செவிகளை சாய்த்தான். அதனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதனால தான் கர்த்தர் பாருங்க, அங்கே ஸ்தோத்திரம், பஞ்சகாலம் வரும் பொழுது அவன் விதை விதைத்த போது அதை 100 மடங்கு கர்த்தர் உயர்த்த செய்தார். இங்க ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்தான். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்தான். அதனால தான் ஆசீர்வாதங்க. பாருங்க, கடைசி நேரம் வரைக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர் பார்த்து கொள்வாருன்னு சொன்னாரு. ஆனா அவன் நேர கடத்துல அவன் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் ஆயத்தமானான். அவனை ஓங்கி வெட்ட போனான். அங்கே ஸ்தோத்திரம், தேவதூதன் வந்து ஆபிரகாமே நுப்பாட்டு சொல்லி அங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அற்புதத்தின் தேவன். அப்ப பாருங்க, ஆபிரகாம் மேல ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவனுடைய ஜெபத்தை செவிகளை சாய்த்து கவனித்து கேட்கிறார். அவர் கேட்டது நிமித்தம் தான் 100 வயசுல எல்லாம் முடிந்து போன ஒரு சூழ்நிலையில அங்க அழகான ஒரு ஈசாக்கை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது ஸ்தோத்திரம் நாம செவிகளை சாய்க்கணும். அப்பதான் அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருப்பார். ஆபிரகாம் மேல ஆண்டவர் கண்ணோக்கமா இருந்தார், பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் நமக்காக என்ன செய்வான், இதை செய்வானா, இதை செய்வானான்னு பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு சோதனையிலும் ஆபிரகாம் பொன்னாக விளங்கினான். பிரியமானவர்களே, நாம பொன்னாக விளங்கி இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நாம பொன்னாக விளங்கணும்னு சொன்னா தங்கத்தை போல அக்னியிலே சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, தங்கம் எப்படி ஜொலிக்குது. நல்ல மோதிரம் போடுறோம், செயின் போடுறோம், காப்பு போடுறோம், விதவிதமான டிசைன்ல போடுறோம். அந்த டிசைன்ல போடுவதற்கு முன்பாக, நம்முடைய கழுத்துல அது ஜொலிப்பதற்கு முன்பாக அந்த தங்கத்தை ஸ்தோத்திரம் எவ்வளவு ஹீட் பண்றாங்க தெரியுமா, எவ்வளவு அக்னியில போடுறாங்க தெரியுமா. அந்த அக்னியில போட்டு அதுக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்குகளும் விலகினதுக்கு அப்புறம் தான் அது ஜொலிக்குதுங்க. பிரியமானவர்களே, அப்ப நாம ஜொலிக்கணும்னா ஆண்டோடைய வசனம், ஆண்டோடைய வார்த்தை நம்மளை புடமிட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. புடமிட்டு கொண்டே இருக்கணும். நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா கேடுபாடான காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகணும். அல்லேலூயா. அப்ப விலகும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல தங்குங்க. அவர் நம்முடைய ஜெபத்தை உன்னிப்பா கவனித்து கொண்டே இருப்பாரு. ஸ்தோத்திரம். நம்ம மேல நோக்கமா இருப்பார். அல்லேலூயா. இப்ப முதலாவது பாருங்க, நோவா ஸ்தோத்திரம் நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். ஸ்தோத்திரம். அது நிமித்தமாய் அங்க நோவா உலகம் அழிக்கப்படும் போது அவர் மீது ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருந்து அவனுடைய சந்ததியும் அவனையும் பாதுகாத்தார். இங்க ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதல்ல நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். ஆண்டவருடைய கண்கள் நோவாவின் மேல இருந்தது. இவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. இவன் விசுவாசத்தினால பாருங்க ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கண் ஆபிரகாம் மேல கண்ணோக்கமாயிருந்தது. மூன்றாவது ஒரு நபரை பார்ப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். உத்தா தேசத்தில்
யோபு என்னும் பெயர் கண்ட ஒரு மனுஷன் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். பாருங்க, யோபுவை எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி நம்ம யோபு, ஆபிரகாம், நோவாவை தான் நம்ம தியானிச்சு கொண்டே இருப்போம். அந்த யோபு ஒரு காரியத்தை செஞ்சான். ஆனா அந்த காரியத்தை அநேகர் சோதரம் தியானிக்கிறதே இல்லை. என்ன காரியம்? ஏன் ஆண்டவர் யோபுவை உத்தமனும் சன்மார்க்கனும் ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமா இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். எப்படிப்பட்ட பொல்லாப்புன்னு சொன்னா, ஒருவேளை நான் பாவம் செஞ்சேன்னா நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் ஜெபிப்பேன் இல்லையா? ஆனா யோபு, நம்ம பிள்ளைங்களுக்காக என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமா? பிள்ளைங்களை அழைச்சி, ஐயோ நான் இன்னைக்கு இங்க எல்லாரும் பாஸ்டிங் இருங்க, நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும்னு ஜெபிச்சிருக்கிறோமா? ஆனா யோபுவை பாருங்க, அதே 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிங்க. விருந்து செய்கிற அவனுடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இந்த பிரகாரம் ஸ்தோத்திரம். அப்போ தன் பிள்ளைங்க அங்க ஒரு முறைமை இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளில் போய் விருந்து சாப்பிடணும். அந்த சகோதரர் வீட்டில் போய் விருந்து சாப்பிடணும். அப்போ அந்த விருந்து சாப்பிட போகும்போது ஒருவேளை இவர்கள் தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவரை தூசித்திருப்பார்களோ என்று எண்ணி, பாருங்க வேதம் தெளிவாக சொல்கிறது, தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவரை தூசித்திருப்பார்களோ என்று எண்ணி ஸ்தோத்திரம் அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்துகிறதை இங்க பார்க்கிறோம். அருமையானவர்களே ஸ்தோத்திரம். அதனால்தான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, யோபு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க யோபுவின் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். அங்க பிசாசானவன் வந்து யோபுவை பத்தி சொல்லும்போது சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல நீ கண்ணோக்கமா இருக்கிறாயோ, கண் வைத்தாயோ என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க ஸ்தோத்திரம். அதனாலதான் பாருங்க ஆண்டவர் யோபுவின் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? தன்னுடைய பிள்ளைங்களை இழந்துட்டாரு, ஆடு மாடுகளை இழந்துட்டாரு, ஆஸ்திகளை இழந்துட்டாரு, எல்லாம் இழந்துட்டாரு. அது மாத்திரமல்ல, உடல் முழுவதும் வியாதி, பற்கள் நிறைந்த வியாதி, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதன் மத்தியிலையும் தன் மனைவி சொல்லுகிறாள், இந்த தேவனை நீ ஆராதிப்பதை விட தூசித்து உன் ஜீவனை விடும் என்று சொல்லி. ஆனா அந்த நேரத்திலையும் யோபு ஆண்டவரை தூசிக்காதபடி, இந்த பிள்ளைகள் எல்லாம் மரிச்சு போயிட்டாங்க. அங்க யோபு சொல்றான், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியுதா பிரியமானவர்களே? அப்போ யோபு பயந்தவன் என்பதை இந்த 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்க ஒருவேளை ஆண்டவரை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வியாதி நிறைந்த எல்லாற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலும் அங்கே தன்னுடைய மனைவி இந்த ஆண்டவரை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொன்ன பொழுதும் ஸ்தோத்திரம் அங்க அவன் எதுவுமே பண்ணல. அது மாத்திரம் இல்ல, மூன்றாவதா பாருங்க ஸ்தோத்திரம், அவன் நண்பர்களெல்லாம் வந்து அவன்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன பாவம் செய்தாயோ உனக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக நம்மளை இப்ப ஒருவேளை நம்ம வியாதிப்பட்டு இருக்கும்போது, ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் இழந்து இருக்கும்போது அநேக சொல்ற காரியங்கள் இதுதான். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்தி நடப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டோடைய வார்த்தையின்படி நடப்பீங்கன்னா நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சில நேரங்களை நமக்கு அனுமதிக்கிறார், கர்த்தர் சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் சில வியாதிகள் நான் செய்த பாவத்தை நிமித்தம் தானோ அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை,
சில வியாதிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த சோதனை நேரத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம சொல்றோம்ல, யோபு பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன், நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்றான். ஆனா அங்க ஒரு நெருக்கடி வரும்போது, நான் அவரை அறியேன். சோதனை காலம் வரும்போது நான் அவரை அறியேன். பிரியமானவர்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நாம அவரை விசுவாசிக்கணும். ஸ்தோத்திரம். அவரை நாம விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது, ஸ்தோத்திரம், அவர் நம்ம மேல கண்ணோக்கமாயிருப்பார். அவர் நம்மளுடைய ஜெபத்தை கவனிப்பார். இந்த 2 காரியமும் செஞ்சிட்டாருன்னு வச்சுக்காங்களேன், நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாறிடுங்க. எல்லா துக்கமும் மாறுங்க, எல்லா வேதனைகளும் மாறுங்க. ஸ்தோத்திரம். எல்லா கண்ணீரையும் மாற்றுவாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்க. ஒருவேளை துக்கமா இருக்கீங்களா, ஒருவேளை வேதனையா இருக்கீங்களா, ஒருவேளை உபத்திரப்படுறீங்களா, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா துக்கத்தையும் எல்லா வேதனையும் எல்லா கண்ணீரையும் மாற்றுவார். எப்போ தெரியுமா? நீங்க அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கும் போது. எப்போ தெரியுமா? நீங்க அவருடைய வழிகளில் நடக்கும்போது. அவர் உங்க ஜெபத்தை கவனித்து உங்களுக்கு அற்புதங்களை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த திருவசனத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, ஒரு தகப்பன் போல சுமந்து செல்ல கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, ஒரு தகப்பன் போல சுமந்து செல்ல கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நன்றி தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவனுடைய ஜெபத்தை கவனமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒருவேளை வாழ்க்கையில துன்பப்பட்டு கொண்டு வேதனை பெற்று கொண்டு உம்முடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இராதபடி அவர்களுடைய பாவமோ சாபமோ அதை தடை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னார். இந்த நாளிலே கர்த்தர் நீங்க அவர் மேல கண்ணோக்கமாய் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், கீழே சொன்ன ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய வீட்டில் நிலைத்திருக்க தங்கியிருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. ஒருவேளை அவருடைய பாவமோ சாபமோ அவருடைய ஜெபம் உம்முடைய சமூகத்தில் எட்டப்படாமல் இருக்கும் என்று சொன்னால், நீர் கவனியாமல் இருப்பீர் என்று சொன்னால், தயவாய் உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறற்றும், வேதனை நீங்கற்றும், கண்ணீர் நீங்கற்றும். நீர் அவர் மேல் கண்ணோக்கமாய் இருங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிள்ளைகள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. திருவசனத்தின் மூலமாய் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.